பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு வருதில்ல. இந்த ஊழியத்தை ஏறக்குறைய 5 ஆண்டுகள் எந்த தடையும் இல்லாமல் நடத்தி கொண்டு போக ஆண்டு உதவி செய்தார். ஒரு பெரிய மீடியா குழுவோ பெரிய கேமராவோ இது எங்ககிட்ட இல்லை. எங்ககிட்ட இருக்கிறத கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு உங்களிடத்துக்கு கொண்டு வரும். முடிந்தால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். இந்த ஊழியம் இன்னும் பெருகுவதற்கு உங்களுடைய ஒத்தாசைகளை, உங்கள் ஜெபங்களை, உங்களுடைய உழைப்புகளை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். இந்த ஊழியத்தை நேசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தேவ வசனத்தின் மூலமாய் உங்களோட அவர் பேச போகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரிய கல்லெறிந்து கொள்ளும்படி நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. அந்த அம்மா இயேசுடைய பாதத்துல விழுந்து கதறாங்க. அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியா நிக்கிறாங்க. அப்ப இயேசு அவர்களை பார்த்து சொன்னாரு, உங்களை யார் பாவம் செய்யலையோ முதல் கல்லை அவ எடுத்து போடட்டும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் கல்லை போட்டுவிட்டு கிளம்பி போயிட்டாங்க. காரணம் என்ன? வந்து நின்ன அத்தனை பேரும் பாவம் செய்தவர்கள். வேதம் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற அந்த உத்தரத்தை முதல்ல எடு, பின்பு உன் சகோதரன் முதல் இருக்கிற அந்த தூசி எடுக்கலாம். இன்னைக்கு அநேகர் செய்யற தப்பு என்ன தெரியுங்களா? மற்றவர்களை குறித்து புறம் பேசுவது, தன்னை பரிசுத்தவானாய் காட்டிக்கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துவது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எந்த சூழ்நிலையும் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற அதிகாரம் உங்களுக்கோ எனக்கோ கிடையாது. தெய்வ பிள்ளைய இந்த சத்தியத்தை புரிஞ்சுங்க. எந்த சூழ்நிலையும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனையோ ஊழியக்காரியோ சுவிசேஷகரையோ டிவியில பார்க்குற ஊழியக்காரர்களையோ எந்த நிலைமையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை மேய்ப்பனையோ குற்றப்படுத்தி குறை சொல்லி முறுமுறுத்து பேசிடாதீங்க. அது உங்கள் குடும்பத்திற்கு சாபமாய் வந்து முடியும். என் வாழ்க்கையில் அதை நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். ஆகையினால மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். அங்க வந்து அத்தனை பேரும் சொன்னாங்க, நாங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க, இவ தான் விபச்சாரி, பாவம் செய்தவள். ஆனா ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியில அத்தனை பேரும் உடைந்து போனாங்க, ஓடி போனாங்க. ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார், ஒருவேளை உங்க கண்ணுக்கு இவங்க தவறு செய்யுதுன்னு தெரியுது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக கண்ணீர் விடுங்க, அவங்களுக்காக திறப்புல நில்லுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை கர்த்தர் மனமாற செய்வார். ஆனால் எந்த நிலைமையிலும் மற்றவர்களை குறித்து அவர்களுக்கு தெரியாமல் பேசுவதோ குற்றப்படுத்துவதோ தங்களை நியாயமாய் காட்டிக்கொள்வதோ தயவு செய்து செய்யாதீங்க. நம் கண்ணில் இருக்கிற உத்தரம் நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினால பாவம் செய்யாத மனுஷன் அந்த உலகத்துல இல்லையே என்று சொல்லி மோசே தேவனிடத்துல வாதிடும் போது கர்த்தர் சொன்ன, ஆமாப்பா, நான் தான் பரிசுத்தர். இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் ஒருவன். எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு விதத்துல தவறி போகிறான். ஆனா தவறி போன மனிதனை தூக்கி எடுக்க, அவனை பரிசுத்தமாய் வாழ வைக்க இயேசுவின் ரத்தம் இருக்குது. நாம யாரையும் குற்றப்படுத்தவோ நாம யாரையோ பிளேம் பண்ணவோ ஒரு நாளும் செய்யக்கூடாது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பார், மனம் திரும்ப வைப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் யாரையாவது குற்றப்படுத்தி இருந்தால், யாரையாவது குறித்து புறம்பேசி இருந்தால், முறுமுறுத்தா எங்களை மன்னியும் சாமி. இனி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Thank you, Jesus.